Hi students, welcome to my channel. நீங்கள் பார்த்துருக்க 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுன்றது உங்களுக்கு ஒரு ப்ரீ போர்டு எக்ஸாம் மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை சீரியஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு எழுதுங்க. ஸோ நான் உங்களுக்கு இதில் இருக்க ஆன்சர்ஸ்னால் தப்புனா மறக்காமல் நீங்கள் கீழே கரெக்டான ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கரெக்டான ஆன்சர் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெச்டிஎம்எல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஹெச்டிஎம்எல் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே வருது நான் பார்த்த வரைக்கும். அதே மாதிரி இந்த டேக் யூஸ்டு டு இன்சர்ட் இமேஜ் டு இன் ஹெச்டிஎம்எல். ஸோ அது இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பான்ஷன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது 1 மார்க் நான் வந்து லாஸ்ட் ஒரு 4-5 கொஸ்டின் போட்டேன். ஸோ அதில் எல்லாமே எக்ஸ்பான்ஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி வாட் இஸ் அ கம்ப்யூட்டர், அது வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் அது. ஆனால் வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் நான் எல்லா கொஸ்டினுமே பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ என் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஹவு வில் யூ கிரியேட் அ ஃபோல்டர், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆட்ரிபியூட்ஸ் அவைலபிள் இன் ஹெச்ஆர் டேக், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சிஎஸ்எஸ் பார்க்குறீங்க, அதுவுமே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 25, ஸோ 25 ரொம்பவே இம்பார்ட்டண்ட். டிஃப்ரென்ஷியேட்லாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட் கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் வந்துடும். டைப்ஸ் ஆஃப் ராம் நான் எல்லா கொஸ்டின் பேப்பருமே பார்க்குறேன். ஸோ அதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி த டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இன் ஹெச்டிஎம்எல் பார்க்குறீங்க. ஸோ அதுவும் வந்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி பைனரி இது எல்லா 5 மார்க்குமே ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. படித்து வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.